வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போக்கிமான் கேம் பிளே பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆமாம் காய்ஸ், நம்ம வந்து போன இந்த பார்ட் நம்ம ஸ்னோர்லாக்ஸ் எழுப்பணும் காய்ஸ். ஒரு முக்கியமான வேலை. வாங்க போகலாம். தொல்லை. சரி வாங்க பேலஸ்குள்ளே போகணும். வாங்க. ஏன்னா இங்கிட்டு போகுது பேலஸ்குள்ளே போகணுமே. சரி இருங்க கைஸ், ஒரு நிமிஷம் ஹீல் பண்ணிட்டு. ஷோ என்ன நீலாம் வருவியா சார்மேன் இது தூங்கிட்டு இருக்கு காய்ஸ். என்னாச்சு? ஆமாம், சார்மேன் இருந்தால் கொஞ்சம் போன பாட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த பேட்டில் ஸ்லீப் ஆயிடுச்சு அந்த போக்கிமானால். சரி வாங்க அப்படியே இப்படி போவோம். ஆமாம் காய்ஸ், இங்கே எல்லாம் முடிச்சோம். நாங்கள் இருக்கா? ஆமாம் கைஸ், இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு போக்கிமான் நம்மகிட்ட எவால் ஆகும்னு நினைக்கிறேன். அது சார்மிலியன் தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், எவால் ஆகும் கைஸ். ப்ளீஸ் வேணிக்கங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எனக்கு கரெக்டான நாங்கள் இன்னும் கொஸ்டின் தருவோம். அதில் கரெக்டான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கமெண்ட்டை உங்களோட பேரை வாசிப்போம். ஓகேவா கைஸ்? நாங்கள் இன்னும் கொஸ்டின் கேட்பேன் விடால. ஓகேவாங்க? லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். உங்களோட மோட்டிவேஷன் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பட்டன் தட்டுருக்கா கைஸ். ப்ளீஸ் கைஸ், ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக போகிறோம். சரி வாங்க அந்த இதெல்லாம் வாங்கிக்குவோம் கொஞ்சம். ஓகே கைஸ், அந்த கொஸ்டின் இப்போயே கேட்டுருந்தேன், அப்புறம் மறந்து போயிடும். சார்மேண்டரோட கடைசி எவல்யூஷன் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்கள் பேரை நாங்கள் வாசிப்போம் அடுத்த வீடியோவில். சார்மேண்டரோட கடைசி எவல்யூஷன் அது ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப்பு. அது நாங்கள் வந்து இப்போ சிம்பிளாக கேட்குறோம், போக போக கஷ்டமாக கேட்போம். நல்லா ரெடியாக இருங்க. சரி, நான் வேணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கூஸ்னால் பெரி கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கிட்டே இருப்போம். பெரி வாங்குவோம். ஆரன் பெரியும் அந்த சிட்ரா பெரியும் கொடுத்துருக்காங்க. சரி நாங்கள் சொல்கிறோம், இன்னும் 3 சூஸ் சொல்கிறோம். கார்சாம்பா எவால் ஆகுமா, சாய்ஸாட எவால் ஆகுமா, இல்லை பிளேசிகனா எவால்வ் ஆகுமா? இதில் 3த்தில் ஒரு ஆன்சர் தான். அது சொல்கிறேன், கார்ஜாம்பா இல்லை சாய்ஸாரா இல்லை லுக்காரியோவா. நான் மாற்றி சொல்கிறேன், லுக்காரியோவா. இதில் 3த்தில் ஒன்று தான் கைஸ். என் தம்பி சொன்ன 3த்தில் ஒன்று தான். கரெக்டாக கண்டுபிடிங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். ஆமாம் கைஸ், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்கள். சரி வாங்க, இங்கே யாரும் இருக்காங்க, அம்மா பேசுங்க போய். ஆஹா, எனக்குள்ளே ஒன்று இருக்குது கைஸ் தான். ஐயோ லைட்டாக மெசேஜ் வந்துச்சு, சாரி. ஓகே வாங்க, இன்னும் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், சாரி கொஞ்சம் பார்த்து. ஐயோப்பா, உள்ளே விட்றா. உள்ளே விட்றா. என்ன பண்ணுறாடே? வந்துட்டாங்க ஷானா. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1000 ரூபாவா? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. நான் கைஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1000 ரூபா கேட்குறாங்க. நான் மேலே என்ன கைஸ் பண்ணுறது, கொடுத்து தொலையும். கைஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் திரும்ப காசு வரும். துறக்குது இதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. ஆமாம், நின்று போமா குடு ஓடுறாங்க. காசு கட்டுறது நம்மள, அவங்களும் தான் கிளாஸ் கட்டியிருக்காங்க. ஐயோ அதெல்லாம் கண்டிப்பாக கூடாது கைஸ். என்னாச்சு? போக்கி ஃப்ரூட் தானா? டேய் வேர் குட் பிட் பியா. ஐயோ ஏதோ தேடுறேன் கைஸ். மைலோட்டிக் பிக்சர்லாம் போட்டுருக்கு. இட் இஸ் டிஸப்பியர்டு. ஏதோ ஒரு போக்கிமான் மிஸ்ஸிங், அவரோட போக்கிமானு. அதை நம்ம தேடி கொடுக்கணுமா? நான் போக்கிமான். ஆமாம் கைஸ், இந்த ஒரு நாய். ஐயோ அது தேடுறது ரொம்ப பெரிய வேலைங்க. அதுதான் இந்த வீடியோ தான் அது. அதை கண்டுபிடிக்க அந்த இடமே நம்ம குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. இதுக்கெல்லாம் எப்படி தண்ணி ஊற்றுவாங்களோ தெரில கைஸ். அதுதான் காசு வாங்குறேன் இவ்வளோ 1000. சரி அவங்க எங்கிட்ட போயிட்டாங்க. அவங்க ஒரு பொய்பால் இருக்கு, எடுத்துருவோம். லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நீங்கள் ஒரு லைக் ப்ளீஸ். எங்கே இருக்குன்னே தெரியலையே, தேடிக்கிட்டே இருக்கணும் கைஸ். நாங்கள் குவிஸுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க, உங்களோட பேரை நாங்கள் வாசிப்போம். சரி வாங்க. அதுவும் போக நாங்கள் அடுத்த பாட்டில் ஒரு போக்கிமான் பிடிக்க போகிறோம். மெசேஜ் லைட்டில் வரும், அதெல்லாம் கண்டுக்காங்க. போக்கிமான் பிடிக்க போகிறோம். அது ஒரு ஸ்வாட் போக்கிமான். கண்டுபிடிப்பீங்களான்னு பார்ப்போம். ஸ்வாட் போக்கிமான். ஓகே வாங்க, இங்கே ஒரு போக்கிமான் இருக்குது. சரி கைஸ், நாங்கள் தேடிட்டு கூப்பிட்றோம். அப்பா எங்கிட்ட இருக்கு. சூப்பர் பொஷன் கைஸ், சூப்பர் பொஷன் கிடச்சிருச்சு கைஸ். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நண்பர்களே, போகலாம். கைஸ் அங்கே ஒரு டிஎம் இருக்குது. டிஎம்னா மஞ்சள் கலரில் இருக்க பால். கட்டு கைஸ், நம்பர் 1 கிடச்சிருக்கு. யாஹூ. இனிமேல் நம்ம செடியை வெட்டலாம். எங்கே நம்ம போகிறோம்? செடி வெட்ட தப்பா சொன்னேன். ஸ்னோர்லாக்ஸ் பிடிக்க. அதுக்கு முன்னாடி
எங்க நம்ம போறோம் நாய் தேட, எங்க நம்ம போறோம் நாய் தேட. 6.5 hours later, a few inches later, day 2, day 3, day 4. கடைசியில் எப்படியோ கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சாச்சு guys. Yahoo! கண்டுபிடிச்சாச்சு. நில்றா டே. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி நீ எங்கே ஓடுற? ஒழுங்க மாதிரி நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. சரி வாங்க, டெட் எண்ட் அங்கே நம்ம வந்து அங்கனக்குள்ளே தள்ளணுமா, இல்லாட்டி இப்படி இந்த கார்னருக்குள்ளே தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. வாங்க guys, போயிட்டே இருப்போம். இப்படி வா அப்படி. ஐயோ எப்படி ஏற்றுறான் அப்படி போ. கடுப்பா கலப்புது. இங்கிட்டு வா கைஸ், இப்படி போவோம். இப்போ இப்படி 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 போயிடுச்சு கைஸ். ஒரு நாயை பிடிக்க முடியாடா உன்னோட. ஐயோ நான் தான் விளையாடுறதோ. சாரி கைஸ், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒழுங்கமெல்லாம் நின்று 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 நின்று. என்ன கைஸ்? ஆமாம் ஓகே இருங்க, அதை எப்படி பிடிக்கணும்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு வரேன், பார்த்துட்டு வரேன். கைஸ் இவ்வளோ ஈஸியான ஆமாம் கைஸ், இவ்வளோ ஈஸியான பஸ்ஸில் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவளை வந்து இங்கே ஒருத்தர் நிப்பாட்டணுமா. இந்த இடத்துல நிப்பாட்டினா நம்ம அந்த பக்கம் போய் முட்டு கொடுத்தோம்னா இந்த பக்கம் யாரும் வர முடியாது, அப்படியே அங்கிட்டு ஓடி போயிருங்க கைஸ். ஓடி போனோன்னே இப்போ இவ்வளோ தூக்கி இங்கிட்டு நிப்பாட்டணுன்னே அப்போ இங்கிட்டு வரும்போது அவ்வளோ ஆகிக்குவோம்ல. எப்படி பிளானிங் நல்லாக்கா? சரி வாங்க அவ்வளோ போய் நிப்பாட்டுவோம். மேகலாம் வா 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 வா. செம கிராஃபிக்ஸ் கைஸ் இந்த கேம். நில்லு 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 நில்லு. இப்போ நான் அங்கிட்டு போவேன். எப்படி இருக்கு பிளான்? எப்படி இருக்கு பிளான் கைஸ்? பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம பிடிச்சிட்டோம். டேய் இவ்வளோ நேரம் கழிச்சு வரையில எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். 3 பேர் இருந்தால் பிடிச்சிருக்கலாம். டோக்கி ஃபுட் தடா ஒழுங்க முடியா. ஏதோ உங்களுக்காக ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருக்கான். ஃபயர் ஒர்க்ஸ் குறைச்சிருவேன். சரி வாங்க டக்குன்னு போய் ஃப்ளோக்கி ஃப்ளூட் வாங்க. ஓகே வாங்க போகலாம். ஓகே வாங்க வாங்க நண்பர்களே, நம்ம ஒன்றா போகலாம். வாங்க நண்பர்களே ஒன்றா போகலாம். சரி மாடி எங்கே இருக்கு? யாராவே டே நீ தானே ஓனரு. என்னடா சுப்ரியா வேறு ஏதாவது பேசிக்கிட்டு ஏதோ போகிமான் மாட்டு இருக்குல்ல, என்ன இது? சரி வா போவோம். தர்கேஷ் படி அங்கிட்டு இருக்குடா படி. ஸோ வாங்க அப்படி போவோம் முத. இப்போ நான் போக்கி பால் இருக்கான்னு பார்க்குறேன் கைஸ். இந்த மாதிரி பேலஸில் நிறைய ஆமாம் கைஸ், முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதுவோ இங்கிட்டு இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க இங்கிட்டு இருக்கு. இங்கிட்டு இருங்க கைஸ், அங்கே போக்கி பால் இருந்தாலும் இருக்கும். வாங்க போய் பார்த்துட்டு இருந்தோம். டே போக்கி பால் தாங்க. சொன்னேன்ல போக்கி பால் ஆம்லெட் காயின். ஆஹா தங்க காசு திருடியாச்சு கைஸ். அது பார்க்குறேன் தங்க காசு திருடிட்டு இருக்கோம். கைஸ் திருடக்கூடாது, இது கேம். தெரியாமல் எடுத்துட்டேன் கைஸ். சரி விடுங்க வாங்க போவோம். அவன் காசு கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு ரிட்டர்ன் பரிசு. ஆமாம் கைஸ், இங்கே இருக்கு வந்தாச்சு. இவ என்ன எங்களை விட்டு நீ வாட்டிக்க வந்துட்டா. சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கூட்டிகிட்டு கூட வரல கைஸ். சரி உங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் போட போகிறாங்க போல. காலாங்காத்திலே வருது. ஐ நெவர் சீட் ஃபயர் ஒர்க்ஸ் பி. என்ன ஒரு பாய் கூட என்ன வெடிக்கிறத பார்த்தது ஏண்டா பகுதிட்டு பையனை கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டியதானே. நாங்களே நான் டக்குன்னு ஃப்ளோக்கி ஃபுட்டை கொடுப்பேன். நாங்கள் வாட்டுக்கு போகணும் வாங்குறோம். ஃபயர் ஒர்க்ஸ் நல்லா தான் இருக்கு. 1000 ஒருத்தர் பரவாயில்லைங்க காசு. ஆனால் காலங்காலத்தில் வெடிக்கிறாங்க இல்லையா, நல்லா இருக்குமா? சரி வாங்க போவோம் ஃப்ளோக்கி ஃபுட். அமேசிங். ஓகே வந்துட்டாங்கப்பா. வெடி வெடிக்கலாம் முடிஞ்சதுக்கப்புறமா. யூ ஃபார்காட் போக்கி ஃப்ளூட். ஆமாம் போக்கி ஃப்ளூட் வாங்க. இப்போ தான் அதே ஒன்று ஞாபகம் வருதா? சரி நீ போய் எடுத்துகிட்டு வான்னு அந்த பட்லர்கிட்ட சொல்கிறாரு. சரி அந்த பேலஸோட ஓனர் அப்பா கொடுத்துட்டாங்க. இங்கே ஏறினோம்னா அங்கே இருக்க நாயை பார்த்துருக்கலாம் கைஸ் எங்கே இருக்குன்னு. அதான் பார்க்க விட மாட்டாங்க கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே ஏறி வர முடியுமான்னு. நாங்கள் பார்க்கல, ட்ரை பண்ணி பார்க்கல. ப்ரொடக்ட் மூவ் கொடுத்துருக்காரு, நல்லா வருப்பான். 1000 ரூபாய்க்கு கரெக்டாக பிடிச்சி. நான் அப்போது மெகா எலிஷனை பற்றி கேட்டோம். எனக்கு அதுவாக தெரியாது அவ்வளோவா, அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. சரி வாங்க போவோம். நமக்கு எப்போ கைஸ் மெகா எலிஷன் கிடைக்கும்? கிடச்சா நான் முதல்ல சார்மிலியன் நல்லா இவ்வளோன்னே சாய்ஸரை உருவாக்கி வச்சு சாய்ஸாட
கைஸ் நாங்களே குவிஸுக்கான ஆன்சர் சொல்லிட்டோமே. கைஸ் இன்னொரு கொஸ்டின் கைஸ். சரி கைஸ் இன்னொரு கொஸ்டின் கேட்குறோம். இன்னொரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃப்ராக்கி நம்மளோட ஸ்டார்டடு அது கடைசி எவல்யூஷன் என்ன? 3 கொஸ்டின் சொல்கிறோம், ஆன்சர் சொல்கிறோம். அதுவான்னு பாருங்கள். காட்சாம்பா இல்லை ஈஜி ஸ்லாஷா? காட்சாம்பா, ஈஜி ஸ்லாஷா, கிரெனின்ஜாவா? இது திருப்பி சொல்கிறேன். காட்சாம்பா, ஈஸி ஸ்லாஷா, கிரெனின்ஜாவா? இது 3த்துல ஆன்சர் இருக்குது. சரி வாங்க கொடுப்போம். அவன் கண்ணில் ஏதோ மர்மம் தெரியுது. எழுந்துருச்சு, கண்ணில் மர்மம் தெரிஞ்சிருச்சு, தூங்கி எழுந்துருச்சு. சரி வாங்க. வாட்டர் பால்ஸ். டிஃபென்ஸ் அதிகமாக இருக்கு கைஸ். 15வது லெவலு. நம்ம எத்தனை லெவலு? அம்மாக்கா கூட கைஸ் 20 கிட்ட. ஓகே கைஸ் நாங்கள் சொன்ன குவிஸுக்கு 19 சாரி 20 நாங்கள் சொன்ன குவிஸுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். உங்களோட கமெண்ட்டை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பேரை சேர்த்து வாசிக்க முடியும். பேரை நாங்கள் கூட சொல்லிக்கிறோம், உங்கள் பேர், அக்கௌண்ட் பேரை. ஓகே. ஐயோப்பா பயங்கரமாக அடிக்குதே கைஸ். பேரையும் டைப் பண்ணுங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஓகே இறங்கு 4 மில்லியன். இப்படியே அடி 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 எம்பர் இல்லை ஸ்மோக் ஸ்க்ரீன் பண்ணும். அதோட அக்யூரஸியை ஃபெல் பண்ணும். டிஃபென்ஸை ஃபெல் யூஸ் பண்ணுச்சு. டிஃபென்ஸ்கள் யூஸ் பண்ணுது. சரி வாங்க. அப்பா பேர்ன்ட் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் இது எரியுது. சிட்ரஸ் பெரி சாப்பிடுது கைஸ். ஐயோ எப்படி எதுவா அப்படி இப்போ பறிச்சு தின்னுக்குமா? அதான் திணி முட்டையில். அப்போ நீ இப்படி பறிச்சு தின்னு சார்மேண்டா? எனக்கு தெரியாது. ஷிட். சரி வாங்க. நம்ம பேர்ன்ட் ஆகிட்டே இருக்கு. ரியாலு நீ ஏன் போய் அதை சாவடி. சரி கைஸ் நம்ம ஏதாச்சும் போக்கிமான் பிடிக்குன்னா சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பிடிப்போம். ஓகே வாங்க கைஸ். நாங்கள் வந்து இதை கொஞ்சம் ஒரு 4 இது 5வது பாட்னா ஒரு 7 பார்ட் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எப்படி திருப்பி போடணும், ஃப்ளையிங் டைப் மட்டும் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி சேலஞ்ச் ரெண்டுலாம் பண்ணலான் இருக்கேன். ஐயோ பிடிக்கணும்னு நினச்சேங்க, செத்து போச்சு. ஐயோ சரி பரவாயில்ல விடுங்க. ரியாலு ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்குச்சு கைஸ். ரியாலுமே எவால்வ் பண்ணணும் கைஸ். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோன்னு தெரியும் உங்களுக்கு, பார்த்தா தெரியும். அதுக்காக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் கைஸ். 90% நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்கள் கைஸ் எனக்காக. அப்பா எனக்காக இல்லை, இந்த கஷ்டப்பட்டு லேண்டு மீமெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே இந்த டாகுக்காக ஒர்க் பண்ணுங்க. அப்பா போட்டு டாகுக்காக கஷ்டப்பட்டு அதை தேடி கண்டுபிடிச்சோமே நம்மளுக்கு தான் தெரியும். அதை செயின் போட்டு கற்றுங்கடா ஃபஸ்ட்டு. என்ன கைஸ் இதான் ஃபார்ம் கைஸ் வந்துட்டாங்க. இதுதான் டே கேரா. டே கேர்னால் எனக்கே தெரியும் எத்தனை கேமில் பார்த்துருக்கோம். அதை விட்டுட்டு போனால் அவங்க எவால்வ் பண்ணி தருவாங்க, இல்லைன்னா எக்கு போட்டு தருவாங்க. வேணாம் நான் இப்போ போடல. எவால்வ் பண்ண நல்லா இருக்காரியோவ. அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவல்யூஷன். ஓகே வாங்க நம்ம எங்கிட்ட போவோம். ஏதோ போய்க்க மாட்டேக்கான்னு பார்ப்போம். மூஞ்சி இல்லை போய்க்க இருக்கு. கைஸ் மூஞ்சி இல்லாத போக்கிமான் வைக்கிறாங்க, பேயா மாறிடும். வாங்க நம்ம இப்படி போவோம். கிளட்டு போயிடும். எதுவும் பெயிண்ட்டு பண்ணுற காலத்தில் பெயிண்டிங் அடிப்பாங்கலாம் வந்து நான் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா பெயிண்ட் போக்கிமான் வச்சுருக்காங்க, ப்ரெஷ்ஷு. ஏண்டா இதை வச்சாடா ப்ரெஷ் பண்ணி எடுத்துறீங்க. பாவம் அந்த போக்கிமான் எங்க எல்லாம் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு உயிரை கொடுத்துட்டாங்களா. சரி வாட்டர் பால்ஸ் வாங்க ஒரு ரெடி சோடி முடிஞ்சு. ஓகே அப்போ ஃப்ராகடியர் லெவல் 20 ஸ்மோக் ஸ்க்ரீன் கற்றுக்குதான். வேணாம் கைஸ் ஸ்மோக் ஸ்க்ரீன் அவ்வளோ பெரிய அட்டாக்லாம் இல்லை. நம்மகிட்ட ஏற்கனவே சார்மேண்டர் ஸ்மோக் ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் வேணும்ல, தேவையில்ல கைஸ். அவ்வளோ மெசேஜாக வருது கைஸ். என்னடா சாரி இது மெசேஜ் இருந்துச்சு. உங்கள் நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம்ல, ஒன்றா அடிக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் ஒரு அடி தான் முடிஞ்சு. சாரி ஓகே வாங்க முடிஞ்சு. டேய் காசு தாங்கடா டேய். கைஸ் எவால்வ் ஆக போகுது சார்மேண்டர். ட்ராகன் ரீச் கற்றுக்குச்சு. ரோலுக்கு போல கொடுத்துரும். இப்போ நம்ம புது டீமில் ஒரு மெம்பர் ஆக போகிறான். மெம்பர் யார்?
டனன் 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 டன் 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 சார்மிலியன் உன்னை நாங்கள் எங்கள் குரூப்புக்கு வெல்கம் பண்ணுறோம் சார்மிலியன். என்ன சொல்றியா? ஏதோ பில்டிங் பேட்டில் கேஸ்லாங்க பேட்டிலுக்கான கேஸ்ல். சரி வாங்க நம்ம அடுத்து பார்ப்போம். அது அப்புறமே ஐயோ தாத்தா 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 காய்ஸ். சரிண்ணா சரிண்ணா நம்ம டேக் பாட்டில் போடுவோமான்னு கேட்குறோம். நம்மளும் சரினாவும் அவனும் குசும்பேனும் குண்டனும் குசும்பேனும். சரி வாங்க ஃப்ளெச்லிங் யூஸ் பண்ணுறாங்க. அவன் பேர் குண்டு இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தோம் மறந்துடுச்சு. ஆமாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துட்டோம். சரி வாங்க பழைய வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அதுக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர். சரி வாங்க. அப்போ கரெக்டாக பாடிஸ்லாம் பண்ணுது. காய்ஸ் மறக்காமல் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். திருப்பி சொல்ல போகிறோம். நம்ம ஃப்ராக்கியோட என்ன லாஸ்ட் எவல்யூஷன் பேர் என்ன? கார்சாம்பா, ஃப்ராகடியரா இல்லை ஈஜிஸ்லேஷா? இது மூணுத்தில் ஒன்று தான். காய்ஸ் தப்பாக சொல்லிட்டோம். கார்ஜாம்பா, ஈஜிஸ்லேஷா, கிரென்னிஞ்சாவா. சாரி கொஞ்சம் வாய் திருப்பி கார்ஜாம்பா, ஈஜிஸ்லேஷா, அதுக்கப்புறம் கிரென்னிஞ்சாவா. கரெக்டாக சொல்லுங்கள். உங்கள் பேர் வாசிக்கப்படும். சரி ஓகே. குண்டனும் குசும்புனா விட்டு ஜோலி ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. சரி வாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோ. ஏய் கைஸ் எனக்கு என்னன்னு தெரியல இந்த பக்கு கைஸ். இங்கே பாருங்க ஒயிட் ஆயிடுச்சு. நல்லா போக்கிமான் அது ஃப்ராக் நினைக்கிறேன். சரி வாங்க வச்சுருப்போம்.